லோகேஷ் கனகராஜ் அப்படின்னாவே நம்ம இவ்வளவு நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமான ஒரு படம் தான் கைதி 2. அந்த ஒரு படத்தை பத்தி இருக்கிற நிறைய அப்டேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்குது. 2019 அக்டோபர் மாசம் 29ஆம் தேதி கார்த்தி நடிப்புல அவ்வளவுக்கெல்லாம் ஃபேமஸா இல்லாத ஒரு புது டைரக்டர் கிட்ட இருந்து எந்தவித ஐப்பு இல்லாம வந்த ஒரு படம். அக்டோபர் 25க்கு அட்லி தளபதி விஜய் காம்பினேஷன்ல ஐப்போட இறங்கி இருந்த பிகில் அப்படின்ற படத்துக்கும் தியேட்டர் கவுண்ட்ல ஈக்குவலா டஃப் கொடுக்கற அளவுக்கு இருந்த ஒரு படம் தான் கைதி. ஓரளவு பார்த்து எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் கொடுக்குற அளவுக்கு அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இறங்கி ஒரு வாரத்திலேயே இந்த படம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிருச்சு. எல்லாரும் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு தேட ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற ஒரு குட் பிலிம் மேக்கர் ஃபேமஸ் ஆகுறாரு. அன்னைக்கு அந்த ஒரு படம் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இதோட செகண்ட் பார்ட் எப்பதான் வரும் அப்படின்றத பத்தி தான் நான் யோசிச்சிருந்தேன். அவர் இறக்குன படங்கள்ல கொஞ்சம் முன்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு விக்ரம் இருந்தா கூட ஸ்டோரி வைஸ்லயா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு புதுசான விஷயங்களை பார்த்தது அப்படின்னு ஒரு ஐப்ல இருக்கிற மூவி அப்படின்னா கைதி தான் கண்டிப்பா. இப்போதைக்கு கைதி 2ஓட அப்டேஷன் வந்துருச்சு. இடையில கூலி அப்படின்ற ஒரு படம் வராம இருந்திருந்தா இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு கொண்டாடி இருக்க வேண்டியது. 6 வருஷத்துக்கு முன்னாடி லோ பட்ஜெட்ல வந்த இந்த படம் இப்போ பெரிய பட்ஜெட்ல பெரிய படமா வரும்போது இதுல கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ண போற விஷயம் என்னன்னா கைதி 1ல இருந்த அந்த மியூசிக் தான். ஏன்னா ரெண்டு ட்ராக்ல தான் இருக்க போது. கைதி 1ல சாம் சிஎஸ் பண்ணியிருந்தாரு, இதுல அனிருத் தான் பண்ண போறாரு. எப்படி தியேட்டர்ல இன்ட்ரெஸ்டா பிடிச்சி வைக்கிற மாதிரி நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சாங்கும் கொடுத்துருவாரு அனிருத். அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது மியூசிக்கை ரிமேக் பண்ணியாச்சு தூள் கலப்பிடுவார் தான். ஆனா இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் இருக்கேன். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்னதான் பண்ணியிருந்தாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டோரி என்ன அப்படின்றத இந்த கைதி 2ல காட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குல்ல. அதனாலே இந்த படத்தை பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இதோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு கரெக்டா தெரியல. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் நடிகரா அறிமுகம் வர போற ஒரு படம், படத்தோட பேரு இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. அருண் மாதேஸ்வர் இயக்கத்துல வர்ற படத்தோட ஷூட்டிங் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஏறத்தாழ 2 மந்த்ஸ்க்குள்ளதான் இருக்குமா. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கைதியோட அப்டேஷன்ஸ் எல்லாம் வெளியே வரும். சுல்தான் அப்புறம் ரெமோ படங்களை இயக்குன பாக்யராஜ் கண்ணனோட இயக்கத்துல வர்ற ஒரு மூவி தான் பென்ஸ். லோகேஷ் கனகராஜ் தான் இந்த படத்துக்கு கதை எழுதி இருக்காரு. லாரன்ஸ் மாஸ்டரும் நெவின் போலியும் மெயின் லீட்ல வர இந்த படத்தோட ஷூட்டிங் இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் நிவின் போலி நம்ம எல்லாம் இதுக்கு முன்னாடி பிரேமம் படத்துல ஒரு சாக்லேட் பாயா பார்த்திருக்கிற அந்த கேரக்டர் இங்க ஒரு டெரரான வில்லன் லுக்ல வர போறாரு. கொஞ்சம் கெமிக்கல் போதை பொருள்ன்ற மாதிரி எல்லாம் இதுலயும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா எல்சியோட இந்த படத்தை எவ்வளவுக்கு தான் ஆழமா கனெக்ட் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் தெரியல. கைதி விக்ரம் லியோ படத்துல இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ் இதுல பாக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மெடானோ செபாஸ்டியன் இந்த படத்துல ஜாயின் ஆயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருந்தது. அதாவது லியோவோட ஏதாவது கனெக்ட் கொண்டு வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஒரு லொகேஷன் ஸ்டில் ஒன்று காட்டியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது தாசன் கோமார் இருக்குல்ல, அப்படி இருந்திருந்தா கண்டிப்பா லியோவோட நேரடியான ஏதோ ஒரு கனெக்ட் இந்த படத்துல கொண்டு வர போறாங்கன்னு தான் சொல்லலாம். இருந்தாலும் அது கன்ஃபார்ம் பண்றதுக்கு டைம் ஆகும். இனியும் அப்டேட் வந்தாதான் கன்ஃபார்ம் எல்லாம் பண்ண முடியும். அதோட சேர்த்து கைதி விக்ரம் படத்துல இருந்த நரன் இந்த படத்துல வந்து ஜாயின் ஆயிருக்காரு. எந்த வழியில தான் இந்த படங்களை கனெக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் அடுத்த வருஷம் இந்த படம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கைதி அப்புறம் பென்ஸ் இதுக்கெல்லாம் மேல அவர் நடிக்கிற படம், லோகேஷ் நடிக்கிற படம் எல்லாமே நம்ம எதிர்பார்க்கிற மாதிரியே கொஞ்சம் நல்லா இருந்திருந்தா அந்த கூலியில வந்த சோதனைகள் எல்லாம் நாம மறந்துடுவோம். அதுக்காக எவ்வளவு தரமான மூமெண்ட்ஸ் தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணுவோன்றது மட்டும் தான் ஒரே ஒரு ஆப்ஷன். அப்ப நான் கிளம்புறேன். பை பை.